கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் அக்ஷய திருதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்ஷய திருதியை பற்றி நிறைய விஷயங்கள் பெரிவாக நிறைய இதில் நம்ம சொல்லியிருக்கலாம். அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இதில் நாம் தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் நடந்தோம் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கும். அக்ஷயம் அப்படின்னு எடுத்துட்டாவே அல்ல குறையாதது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே போல் அரிசிக்கு அக்ஷதைன்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் ஒரு தீர்காயுஷ்மாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரியவா காலில் சிறியவங்க சின்னவங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது அக்ஷதை போடுறது இந்த ஒரு வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி முகூர்த்தங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் அக்ஷதை போடுறது அப்படின்றது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நமக்கு தெரிஞ்சது அக்ஷய திருதியன்னா எல்லாரும் நம்ம சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தங்கம் வாங்கணும், கடைக்கு போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருள் வாங்குகிறோமோ அந்த பொருளை அடுத்தடுத்து நம்ம வாங்கலாம், பழப்பி சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் இப்போ முடியாதவா, இப்போ தங்கம் வாங்குறது நல்லது, சந்தோஷம். இப்போ முடியாதவா இருக்கா, அப்போ அவனுடைய சக்திக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளியில் நகை வாங்கலாம். சரி, அதுவும் முடியல அப்படின்னா இன்னும் எளிமையாக செய்யணும் அப்படின்னா கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வாங்கலாம், பருப்பு வாங்கிட்டு வரலாம், புளி வாங்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது அதே மாதிரி மஞ்சள் தூள் அது நம்ம கடையில் வாங்கலாம். அன்னைக்கு நம்ம சுவாமி பூஜை அறையில் வச்சு வணங்குறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் இப்போ நான் சொன்ன அந்த பொருள்லாம் தானம் கொடுக்கலாம். கூட நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ணும்போது இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லக்கூடியது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடிகாட்டால் காலையிலேயே குளிக்கிறது, ஒரு கங்கையில் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுபோல் ராமேஸ்வரம் கங்கைக்கு போயிட்டு வந்தோம், அந்த தீர்த்தம் இருந்ததுன்னா அந்த தீர்த்தம் கலந்துட்டு குளிக்கலாம். கங்கை நதிக்கரை ஓரம் இருக்கிறது, இந்த கடல் ஓரம் இருக்கிறவா, இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறவா அங்கே காலையில் ஸ்நானம் பண்ணுறது நல்லது. முடியாதவா நம்ம இடத்துல நம்ம வீட்டில் நம்ம குளிக்கும்போது தீர்த்தங்கள் கலந்து வச்சுட்டு நம்ம குளிக்கிறது நல்லது. நம்மக்கிட்ட தீர்த்தம் இல்லை அப்படின்னா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடியும் ஒரு துளசி இலையும் போட்டு ஸ்நானம் பண்ணுறது குளிக்கிறது ரொம்ப சிறப்பானது. இது விடிகாத்தால் அன்றைக்கி இருந்துட்டு அன்றைக்கி ஒரு விரதமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சாதாரணமாக சுவாமிகிட்ட விரதம் இருந்து பூஜை அறையில் மகாலட்சுமி அம்பாளுடைய ஃபோட்டோ, குபேரனுடைய ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தாலும், விக்கிரகமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம துளசி மாலை போட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. வெத்தலை மாலை போடுறது ரொம்ப சிறப்பு. இதை நாம் செஞ்சு அன்னைக்கு ஒரு சக்கரை பொங்கல், இனிப்பு சம்பந்தப்பட்டது அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது சிறப்பு. நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு தாம்பாள தட்டில் 7 வெத்தலை 7 கொட்டைப்பாக்கு அந்த வச்சு புஷ்பம் வச்சு அந்த சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியம் பண்ண சக்கரை பொங்கலை மற்றவாளுக்கு தானமாக பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல் புடவை, ஜாக்கெட் பிட்டு, இது சுமங்கலிக்கு வளையல், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அவளுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாவே மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும். அதே போல் தீபம் ஏற்றும் போது அன்னைக்கு தீபம் ஏற்றும் போது 3 வகையான எண்ணெய் கலந்து ஏற்றுறது சிறப்பானது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இது 3 கலந்து ஏற்றலாம். அதில் வெண்கடுகு 2 போட்டு ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் 2 கல்கண்டு போட்டு ஏற்றலாம். இதெல்லாம் பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அன்னதானம் போடுறது ரொம்ப சிறப்பு. அரிசி அதே மாதிரி மளிகை ஜாமான்கள் இல்லாதவாளுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறது நல்லது. பெரியோர்களுக்கு முடியாத வாளுக்கு அதே மாதிரி வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, குழந்தைகள், ஏழை குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச கல்விக்கு உண்டான புத்தகங்கள், அதுக்குண்டான செலவுக்கு உண்டான செலவில் என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான பணமோ இதெல்லாம் கொடுத்து நம்ம உதவலாம். இதெல்லாம் செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சங்கள் அதிகமாக இருக்கும்போது அம்பாள் அனுகிரகம் கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் அந்த அக்ஷய திருதியை. அன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து அந்த முடித்து அம்பாளுக்கு அன்னைக்கு ஒரு தேங்காய் அதில் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது. இந்த பக்கத்தில் கோவில் இருக்கு இல்லையா, அம்பாள் இருக்கக்கூடிய அம்மன் சமநதி இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு
தேங்காயில் நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு திரி போட்டு ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. முடியாதவா வீட்டிலேயே வந்து சுவாமிக்கு நம்ம சொன்ன முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. அதனால் அக்ஷய திருதி அப்படின்னா அல்ல குறையாதது, என்றைக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடியது. அதனால் இப்போ வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச தர்மங்கள் இதெல்லாம் செய்யுங்க. வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் தான தர்மங்கள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுவாமி நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் க்ஷேம அடையணும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.